சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு போறாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யாவை வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் வராங்க. என்ன ஐஸ்வர்யா, உன் பிறந்த நாள்ல சேது மறக்க முடியாத நாளா பண்ணிட்டாரு போலன்றாங்க. ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சேது மாமா எனக்காக இந்த சேரை கிஃப்ட் பண்ணாரு. நான் போட்டுட்டு இருக்க ஜுவல்ஸ் எல்லாருமே அவதான் கிஃப்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீ நம்பிட்டு இருக்கியாமா? சேது இது எதுவுமே உனக்காக வாங்கி கொடுக்கல. இது எல்லாம் வாங்குனது உன்னுடைய ஆன்டி தான், புரியுதா? சேது இப்ப வரைக்குமே தமிழ் செல்வியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உன் கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான். உன்னெல்லாம் அவன் மனப்பூர்வமா மனைவியை ஏத்துக்கிட்டால வாழவே மாட்டான். இப்ப கூட பாத்தியா, தமிழ் வீட்டுக்கு வந்து போனான்ற விஷயம் தெரிஞ்சதும் தலை தெறிக்க எப்படி ஓடி இருக்கான்னு பாரு. எப்படி இருந்தாலும் உன்னை வெட்டி விட்டுட்டு சேது தமிழ் கூட தான் வாழ போறான். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு உன்னுடைய லைஃபை நீ காப்பாத்திக்கோ. சேதுவை கல்யாணம் பண்ணி உன்னுடைய லைஃபை ஏன் வேஸ்ட் பண்ற? அவங்க கிட்ட இருந்து விலகி உனக்கான ஒரு லைஃபை தேர்ந்தெடுக்கிறது தான் உனக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு போறாங்க சாவித்ரி. இதை கேட்டதும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஐஸ்வர்யா பயங்கரமா வருத்தத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.